எல்லாம் மிரட்டுறாங்கப்பா எங்களை. நாங்கள் என்னப்பா பண்ணுறது வண்டிக்காரு சொல்லு நீங்களே. நகை போனாலும் வாதர் பிரச்சனை. உங்கள் பையன் வந்து உயிர் பயம் மாரி பண்ணிட்டாங்க. அதனால பாதுகாப்பு இருக்கணும். நகை என்ன ஆட்சி கொடுத்து என்ன பண்ணுறது நான். என்ன சமீப காலத்தில் நான் மேட்ரிமோனியில் இப்போ கல்யாணத்துக்காக நான் பதிவு பண்ணி வச்சுருந்தேன். அதன் மூலமாக ஃபோன் நம்பர் எடுத்து இந்த பிரியங்கான்றவங்க ஃபோன் பண்ணி பேசி இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஆசைவார்த்தையை கூறி வீட்டுக்கு வந்து 3.5 பவுன் 4 பவுன் நகையும் 3,50,000 பணமும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதனால் நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். என்ன சொல்லி உங்களை ஃபோன் பண்ணி ஏதோ மிரட்டாங்கன்னு சொன்னீங்க? என்னை வந்து நீங்கள் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களை குடும்பத்தோடு காலி பண்ணுறோம், அப்படி இல்லையா நாங்கள் சூசைட் பண்ணி எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்குவோம். நாங்கள் வந்து பெரிய டீமு, எங்களுக்கு பின்னாடி வக்கீல்லாம் இருக்காங்க, நாங்கள் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டாலும் நாங்கள் வெளியே வந்துடுவோம், வெளியே வந்ததும் உங்கள் குடும்பத்தோடு உங்களை காலி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு கொலை மிரட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மேட்ரி போர்டில் பார்த்தாங்க, ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் எப்படி நகை எப்படி கொடுத்தீங்க, பணம் எப்படி கொடுத்தீங்க? வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு 3 நாள் தங்கிட்டுப்பேன் அப்படின்ட்டு வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு டீ சாப்பிட்டு போயிட்டாங்க. உங்கள் பையனை வர சொல்லுங்கள் பார்க்கணும் அப்படின்னாங்க. வந்து பார்க்கணுன்னு வந்தவங்க 3 நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அந்த 3ஆவது நாள் தான் எங்கள் வீட்டில் சாப்பாட்டில் என்ன கலந்து மிக்ஸ் பண்ணாங்க தெரியல. மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் காலையில் எழுந்து பார்க்குறோம், வீடெல்லாம் திறந்து போட்டிருக்கிறத பார்த்தா நகையை காணும், காசும் காணும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்க யாரும் இப்போ தான் பொண்ணு இப்போ தான் பார்த்துறீங்க, எப்படி அவங்க வீட்டில் நீங்கள் அனுமதிச்சிங்க? 3 நாள் எப்படி தங்க விட்டீங்க? அவங்கள தான் நான் அவங்க வந்து எப்படின்னாக்கா இதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மேரேஜுக்காக வந்திருந்தேன்ட்டு அவங்க ரிலேட்டிவ் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரிலேட்டிவ் பார்க்க வந்தவங்க உங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு போகிறேன்ட்டு சொல்லிட்டு வந்தவங்க வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களையும் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் பேசி நான் கூப்பிட்டு வரேன்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த 3ஆவது டைம் வந்தப்போ தான் நகையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பிரியங்கான்றவங்கள நீங்கள் பார்த்தீங்களா? பிரியங்கா அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமாம், பிரியங்கா வந்தாங்க வீட்டுக்கு. அவங்கள பார்த்தீங்களா? அவங்க ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா? அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. பிரியங்கா ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இல்லை அவங்க மட்டும் தங்கினாங்களா, அவங்க கூட யாருன்னா வந்தாங்களா? இல்லை அவங்க மட்டும்தான் வந்தாங்களே. அதுக்கப்புறம் அவங்க வந்து தங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் நான் பேசிட்டு எங்கள் மாமா எங்கள் அம்மா கிட்டலாம் நான் பேசிட்டு நான் உங்களுக்கு முடிவு எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 2வது டைம் வர சொல்ல தான் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க தான் எடுத்துன்னு போனாங்கன்னு எப்படி உங்களுக்கு? அவங்க தான், வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் கிடையாது. அவங்க தான் வீட்டில் இருந்து அவங்க காலையில இருந்து நாங்கள் பாரோம், அவங்க ஆளே காணும் வீட்டில். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஷன் போனால் எனக்கு தன்னார ஃபோன் வந்தது. ஸ்டேஷன் போனாக்கா உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் சூசைட் பண்ணிக்குவோம், இல்லைனாக்கா நாங்கள் பெரிய டீமு அப்படின்ட்டு கொலை மிரட்டுறாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் தான் காஃபி டீலாம் போட்டு கொடுத்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மயக்க மருந்தை வந்து உங்களுக்கு தெரியாமல் எப்படி அவங்க வீட்டில் நாங்கள் சாப்பாடு செஞ்சோம்ல, அது சாப்பாட்டில் அம்மா எப்படி தெரியல மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழம்புல சமையல் ரூமில் போயிட்டு அவங்க எப்படி மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிட்டோம், ஆனால் அவங்க லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. நான் தெரிஞ்சு சரி 3ஆவது நாள் ஊருக்கு போகிறேன்னு சொன்னப்போ அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. எங்களுக்கு டவுட் வந்ததால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. பண்ணிட்டு காலையில இருந்து பார்த்தா எல்லா வீடும் 3 நாள் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க. 3 நாள் இருந்தாங்க. ஓஹோ, நீங்கள் எப்படி அனுமதிச்சீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் 3 நாள் தங்குறது? அவங்க இங்கே ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சரின்ட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு பேசிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டு வாங்க. அவங்க மாமாலாம் ஃபோனில் பேசினாலும் அந்த சரின்ட்டு நாங்களும் நம்பிட்டோம். எங்கள் அம்மா கிட்டேயும் நான் உங்களை பொண்ணு மாரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சேலம் பெருந்தூரில் வண்டி ஓட்டியிருந்தேன். அங்கேருந்து ஃபோன் பண்ணி வாங்க உங்களையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் நான் அவங்க வந்து இவங்களை பார்த்தேன். சரி உங்களை பிடிச்சிருக்கு, நான் எங்கள் வீட்டிலலாம் பேசிட்டு முடிவு எடுத்துகிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன படிச்சிருக்காங்க? பிரியங்கா அவங்க வந்து 9th தான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பின்னாடி வந்து பெரிய கும்பலே இருக்குது. ஆனால் இவங்க வந்து சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்க, சென்னை திருவள்ளுவரில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்தமாரி குழந்தைகிட்டு சைன் அடிக்கிறது, லேபரி பண்ணுறது, இந்தமாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதனால அவங்க வந்து என்னை மிரட்டுறாங்க. அவங்களோட விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களாம் நான் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்றதுனால அவங்க என்னை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, இந்த ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காத அளவுக்கு அப்படின்ட்டு. என்ன பண்ணணும் உங்களுக்கு? இதனால நான் எஸ்பி ஆஃபீஸ் மூலமாக எனக்கு இப்போ கொலை மிரட்டல் இருக்கிறதுனால என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக நான் வந்து எஸ்பி ஆஃபீஸ் மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். மேட்டமண்டியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கன்றத கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். தல்லார் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ரிஜிஸ்டர் பண்ணி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அந்த நடவடிக்கை எடுக்காதனால தான் இப்போ எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்குமே. தெல்லார் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க தெல்லார் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க என்னன்னாங்க, நீங்கள் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அந்த பொண்ணு நாங்கள் தேடி பார்க்குறோம், இந்த பொண்ணு இந்தமாரி தான் எல்லாரும் மேட்ரிமோனியில் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்தமாரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணாங்க, நீங்கள் அந்த பொண்ணு திரும்ப உங்களுக்கு யாருன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா உங்களை தேடி வந்தாங்கன்னாக்கா நீங்கள் வீட்டில் லாக் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுறோம் அப்படின்ட்டு ஒரு மேடம் சொன்னாங்க, எஸ்ஐ மேடம் சொன்னதால் சரிங்கிட்டு நாங்களும் வந்துட்டோம். அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே அதனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நடவடிக்கை எடுக்காமல் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கம்முன்னு விட்டாங்க. அதனால இப்போ எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என் பேர் வந்து விஜயகுமார். மேட்ரிமோனிக்கு நீங்கள் இது அப்ளை பண்ணீங்களா? அப்ளை பண்ணி அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டிங்களா, ஏன் இந்த மாதிரி பொய்யான இதெல்லாம் எப்படி நீங்கள் அனுமதிச்சு பண்ணுற மாதிரி என்ன கேட்டீங்க? மேட்ரிமோனி என்ன கேட்டிங்களா? இல்லை கேட்கல, அவங்கள கேட்கல. நான்
நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் எப்படின்னு தெரியல. ஆனால் நான் கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். நான் வேறு ஃபோன் மாற்றிருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அது எப்படி என்னோட நம்பர், என்னோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருந்தேன். அது மூலியமாக தான் எடுத்திருக்காங்க.